ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப காலை, அதாவது ரிஷபத்துக்கே வந்து அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த ரிஷப ராசிக்கு தான் முழு முதற் யோகர் அப்படின்னு சனி வரார். சனி எந்த ராசிக்கு ஃபுல் நல்ல பலனே செய்வார், கெட்டதை வந்து ரொம்ப குறைஞ்சபட்சம் செய்ய ஒரு ராசி என்ன அப்படின்னு கேட்டா ரிஷபம். ஏன் அப்படின்னா ரிஷபத்துக்கு அவர் வந்து லார்ட் ஆஃப் 9 and 10 9ம் 10க்கும் அதிபதியா வர்றதுனால அவர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற யோகத்தை வாரி வழங்குறார். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். ரிஷப ராசியில் நீங்க பிறந்துட்டீங்க, சந்திரன் உச்சம். சந்திரனுக்கு சனி எங்க இருக்காரு உங்க பர்த் சார்ட்ல செக் பண்ணிடுங்க. லக்னம் என்னன்னு செக் பண்ணுங்க, லக்னத்துக்கு சனி எங்க இருக்கா செக் பண்ணிடுங்க. அப்படி சனி ஓரளவுக்கு ஃபேவரா இருக்காரு, சனி தசை நடக்குதுன்னா நிச்சயமா இதே ரிஷபராசிக்கு 2025 இதே மார்ச் மாதம் 11ஆம் இடத்துல அந்த சனி இடம் அமரும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சனி வராது அர்த்தம். லாபஸ்தானத்துல போய் சனி வந்துட்டாருன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி. 9ங்கிறது உங்களுடைய பாக்கியங்கள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், உங்களுடைய பித்ரு, உங்களுடைய அப்பா ஃபாதர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய லக்கன், உங்களோட ஃபார்ச்சூன், உங்களோட கௌரவ பதவின்னு ஒன்று கிடைக்கிட்டா அது 9th house நல்லா இருக்கும். அப்ப அந்த 9ஆம் இடம் வந்து ஒரு மனிதனுடைய பாக்கியங்கள், ஒரு மனிதனுடைய புண்ணியங்கள்லாம் சேர்த்து வைக்கிற இடம் அது. அப்போ அந்த 9க்கும் 10ங்கிறது நீங்க செய்யற கர்மா, உங்க தொழில், உங்க வேலை, உங்க முயற்சி, உங்க ஆட்டிடியூட், உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து அந்த 10 வந்து குறிக்கும். பதவி, உங்களுடைய அதிகாரம். அப்ப இந்த 9க்கும் 10க்கும் அதிபதி 11ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த நேரம் சனி உங்க சுய ஜாதகத்துல வலுவா இருந்ததுன்னா நிச்சயமாக லாபங்களை வாரி வழங்குவார். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல நீங்க எதிர்பார்த்ததை கூட அப்படியே உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வருவார். இல்லை நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நடக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் மனதை திருப்திப்படுத்துவார். ஏன்னா ரிஷபம் சுக்கிரனுடைய ராசி. அடிப்படையில தனக்கு பிடிச்ச விஷயம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி பணத்து மேல எப்பவுமே ஒரு பற்று கொஞ்சம் உண்டு. பணம், புகழ், பெயர், நிறைய செல்வம், லக்ஸரி லைஃப், இதெல்லாம் ஒரு பற்று உண்டு. அப்போ தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த சனி உறுதுணையா உங்களுக்கு இந்த முறை நிச்சயமா வராது. சரியான காலம், சரியான நேரம், சரியா நீங்க பயன்படுத்திக்கலாம். எந்த வகையும் சனியால கெடுதல் இல்லை, எந்த வகையிலும் சனியால தொல்லை இல்லை. அவருடைய பார்வையெல்லாம் எடுத்து பார்த்தேன், ரிஷபத்துக்கு மேல பார்வையே பதிக்குது. ஸோ உங்களுடைய ஆக்டிவேஷனை வந்து அந்த லக் சார்ஜ் பண்ணுவார்னு அர்த்தம். அதே சனியுடைய பார்வை 5ஆம் இடம், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பதியும். அதே சனியுடைய 10வது பார்வை உங்களுக்கு 8ஆம் இடத்துல விழும். 8ஆம் இடங்கிறது என்னன்னா இந்த அசையா சொத்து சேர்க்கிறது. அசையா சொத்துனா பூமி, சொத்து, அதாவது நீண்ட நெடுங்காலத்துக்கு எனக்கு ஒரு சேமிப்பு வேணும், என்னோட பிற்காலத்துக்கு எனக்கு ஒரு சேமிப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சனி 8ஆம் இடத்துல அந்த பார்வையை பதிக்கும் போது கொடுக்கும். ஸோ ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்துலயும் பார்வை பதியும். ஏன்னா அவருக்கு 10ஆம் இடத்து பார்வை உண்டு. இது ஒரு கால்குலேஷன்.